இன்னைக்கு நம்ம நார்த்தங்காய் ஊறுகாயை பயன்படுத்தி அதிலேயே இறால் கருவாடுலாம் போட்டு ஒரு சூப்பரான ஆணை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன மஞ்சள், இது மூணையும் நல்லா பேஸ்ட்டாக அம்மியில் அரைச்சிக்கிறேன்னு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 பூண்டையும் வச்சு அதையும் நல்லா அரைச்சிக்கிட்டு, அப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை வச்சு அதை தட்டி இதுமாரி மசாலா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு. இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கருவாடு எடுத்துக்கிறேன்னு. எந்த கருவாடாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் இது மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்னு. இப்போ கருவாடை பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து அதில் கருவாடையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்னு. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் 2 தக்காளி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறால், அப்புறம் தாளிக்காத நார்த்தங்காய் ஊறுகாயில் ஒரு 4 பீஸு, நம்ம பொரிச்ச கருவாடு, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன்னு. கருவாடு ஊறுகாயில் உப்பு இருக்கிறதுனால பாத்திரத்துக்குன்னா சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா சால்ட் போட்டுட்டு நல்லா அது மேஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் நறுக்கி அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சிட்டு அந்த டேமரின் வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இதேமாரி நல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் போட்டு இறக்குனா நல்லா மணக்க மணக்க இறால் கருவாடு ஊறுகாயெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஆணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆணம் உங்க ஊர்ல பண்ணுவீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.